வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? வணக்கம் இவர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான கலையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் 112வது திரைப்படம் மே 29, 1971 ஆண்டு சென்னை தேவி பிரடஸ், ஸ்ரீ கிருஷ்ணா, சரவணா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் ரேக்ஷாக்காரன் திரைப்படம். இந்திய திரைப்பட உலக வரலாற்றிலேயே மத்திய அரசின் மாபெரும் உரிய விருதினை மக்கள் திலகம் மாபெரும் நடிகர், மகான் நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மத்திய அரசு வழங்கி மாபெரும் சிறப்பித்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டத்தினை இந்திய திரைப்பட உலக வரலாற்றிலேயே மத்திய அரசின் மாபெரும் உரிய விருதான பாரத் பட்டத்தினை மக்கள் நடிகர், மகான் நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாபெரும் உரிய விருதான பாரத் பட்டத்தினை மத்திய அரசு வழங்கி சிறப்பித்தார்கள். 1972 ஆண்டு ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் அன்று தொடங்கி இன்று வரையிலும் பயணித்து வரும் திரைப்படங்கள் கலையுலக நாயகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் நாகப்பட்டினம் கரசம்பட்டி ராஜா திரையரங்கில் பிப்ரவரி 19 புதன்கிழமை முதல் தினசரி 2 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ரிக்ஷாக்காரன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 112வது திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தினை பிப்ரவரி 19 புதன்கிழமை முதல் தினசரி 2 காட்சிகள் திரையிட்ட கரசம்பட்டி ராஜா திரையரங்கு உரிமையாளருக்கும் ராஜா திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா திரையரங்கு உரிமையாளர்கள் குழுவினர் அனைவருக்கும் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நாகப்பட்டினம் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் நாகப்பட்டினம் மாநகரில் கரசம்பட்டும் பகுதியில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கலையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திரையரங்கில் ஆரவாரம் செய்து வரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழினை கொண்டாடி வரும் நாகப்பட்டினம் மாநகரில் பயணித்து வரும் கரசம்பட்டி பகுதியில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு
இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.